மேம் நம்ம நிறைய இதை பத்தின வீடியோஸ் போட்டோம் மேம். ஸ்டில் இது வந்து ஒரு இஷ்யூவா தான் இருக்கு. சுகர் டேப்லெட்ஸ்னால கிட்னி டேமேஜ் ஆகுது. நிறைய பேர் சுகர் டேப்லெட்ஸ் அவாய்ட் பண்றாங்க. இது கொஞ்சம் இன்னும் டீடைலா கட் அண்ட் ரைட்டா சொல்லுங்களேன். ரொம்ப கரெக்ட். ஏன்னா தினமும் நான் வந்து நிறைய பார்ப்பேன். சுகர் டேப்லெட்ஸோ இல்லாட்டி இன்சுலின் வந்து கொஞ்ச நாள் எடுப்பாங்க, சுகர் கண்ட்ரோல் ஆனாலும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கேட்டா வந்துட்டு இதனால என் கிட்னி வந்து டேமேஜ் ஆயிடும் அப்படின்றாங்க. சுகர் டேப்லெட்டோ இல்லை இன்சுலினாலையும் உங்களோட கிட்னிஸ் வந்து டெஃபினட்டா டேமேஜ் ஆகாது. இந்த ஹை பிளட் சுகர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு கிட்னி டேமேஜஸை காஸ் பண்ணுது. ஸோ பிளட்ல வந்து சுகர் அளவு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிளட் வெசல்ஸ் ஆஃப் த கிட்னிஸை வந்துட்டு டேமேஜ் பண்ணும். இதனால கிட்னிஸோட ஃபில்டரிங் யூனிட் ஆன கிளாமருலஸும் வந்து டேமேஜ் ஆகுது. அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா ஃபில்டர் ஆக வேண்டிய வேஸ்ட்லாம் ஃபில்டர் ஆகாது. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ்லாம் நார்மலா லீக் ஆகாது யூரின்ல, இது வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் டேமேஜ் ஏற்பட்டுடுச்சுன்னா நீங்க எடுக்கிற டேப்லெட்ஸோட டோசஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக பயந்துட்டு சுகர் டேப்லெட்ஸ் இன்சுலின் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க ஸ்கிப் பண்றது மூலமா இன்னும் கிட்னி டேமேஜ் அதிகமாக தான் ஆகும்.